வணக்கம் மாணவ மாணவிகளே, நான் தான் உங்கள் தமிழ் டீச்சர் பேசுகிறேன். இப்போ நம்ம 11வது பாடமான ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். அது ஒரு கதை, ஆனால் அதில் எவ்வளோ உண்மை இருக்குங்கிறத இப்போ பார்ப்போமா. ஒரு காட்டில் யார் இருக்கா? நிறைய மரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்குமா இல்லையா? அப்போது அங்கே மரங்களுக்கும் விலங்குகளுக்கு இடையில் விவாதம் நடந்துச்சான். அப்போ மரம் என்ன சொல்லுது? நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுறோம், அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே விலங்குகள்லாம் இல்லை எங்களால் தான் நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு விலங்குகள் சொல்லிச்சான். இப்படி 2 பேருக்குள்ள நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு ஒரே சண்டை போட்டு வந்தோடனே, சரி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே விலங்குகளும் ஓகே சரி தயார், என்ன போட்டின்னு சொல்லுங்கன்னு கேட்டுச்சான். அப்போ உடனே மரங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டுட்டு போயிருங்க, வெளியில் போய் வசிக்கணும், நாங்கள் இந்த காட்டில் இருக்கிறோம் அப்படின்னு. உடனே எல்லா விலங்குகளும் ஒத்துக்கிட்டு, நாங்கள் இந்த காட்டை விட்டுட்டு பாலைவனத்துக்கு போகிறோம். அப்புறம் என்ன ஆச்சு? மரங்களே இல்லையே. பாலைவனத்துக்கு போனால் அங்கே நிழலாக இருக்கும், ஒரே வெயில். மான் பார்த்துட்டு, ஐயையோ இங்கே மரமே இல்லையே, குளிர்ச்சியே இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கே. வெப்பமான என்ன இருக்குது? நமக்கு தெரியும், சவுதி அரேபியாலெல்லாம் ஹாட் எவ்வளவு இருக்கும் பாலைவனத்தில், அதே மாதிரி அவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி அடுத்த விலங்கான முயல் என்ன சொல்லிச்சான்? எனக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு எந்த கிழங்கும் எந்த காய்கறியும் கிடைக்கலையே அப்படின்னுச்சான். திடீர்னு அந்த பாலைவனத்தில் நிறைய வேட்டைக்காரர்கள்லாம் யார்? ஹண்டர்ஸ். அவங்க வந்து விலங்குகளை ஃபுல்லும் வேட்டையாடுறாங்க. ஐயோ நாங்கள் தப்பிச்சு போயிடுறோம் இப்போ அப்படின்னு எல்லா விலங்குகளும் ஓடி போய் ஒதுங்கிக்கிறாங்க. ஆனால் வந்தவங்க வேட்டையாடி அவங்களுடைய அந்த வலையில் விலங்குகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. மீதி விலங்குகள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு, ஐயையோ நமக்கு காடு தான் பாதுகாப்பு, அதை விட்டுட்டு நம்ம இந்த பாலைவனத்துக்கு வந்து நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் தொலைச்சிட்டோமே, நம்ம இன்னுமே காட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்து காட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே காட்டில் எந்த விலங்கும் இல்லாதனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க? மரம் வெட்டிட்டு போயிடுறாங்க. யார்? மனிதர்கள் எல்லாம். அப்போ மரத்தெல்லாம் வெட்டி கடத்துவாங்க இல்லையா, அவங்க வந்து மரத்தை வந்து வெட்டிட்டு போயிடுறாங்க. உடனே மறுநாள் என்னாச்சு? காட்டுக்குள்ளே விலங்குகள் வருது. அதுங்கெல்லாம் பார்த்துட்டு பாதி மரத்தை காணோம். விலங்குகள் எல்லாம் அச்சோ நிறையா மரத்தை காணமே அப்படின்னு ஆச்சரியமாக அதிர்ச்சி அடைஞ்சு கேட்குறாங்க. உடனே மரங்கள் எல்லாம், ஆமாம் நீங்கள் யாரும் இல்லை, அதனால் மனிதர்களுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அதனால் மனிதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இந்த மனிதர்கள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது மரங்கள் எல்லாம். உடனே மரங்கள் கேட்குது விலங்குகள்கிட்ட, நீங்கள் நிறைய பேர் போனீங்களே, பாதி விலங்குகளை காணமே அப்படின்னு கேட்குது. உடனே விலங்குகளும், எங்களுக்கு அதே கதி தான், பாலைவனம்லாம் என்னது டெசர்ட்டில் நிறையா வேட்டையாடவங்க வந்து எங்களெல்லாம் சிலரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அதில் உள்ள மான் சொல்லுது, எங்களுக்கு உணவு தண்ணீர் எல்லாமே காட்டில் தான் கிடைக்குது, நாங்கள் ஏன் காட்டை விட்டு போகணும்? உடனே மரங்களும் சொல்லிச்சு, ஆமாம் நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் இன்னுமே போக தேவையில்லை அப்படின்னு. அப்போ உடனே ரெண்டுமே புரிஞ்சுக்கிச்சு, இங்கே யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லவே இல்லை, எல்லாருமே சமந்தான், எல்லாருமே சேர்ந்து இருந்தால் தான் ஒற்றுமையாக வாழ முடியும். இப்போ இறைவன் எல்லாத்தையும் ஒற்றுமையோடு தான் படைச்சிருக்கானே ஒழிய நீ பெருசு நான் பெருசுன்னு எண்ணக்கூடாது. இந்த பாடத்துடைய நீதி என்ன? ஒற்றுமையே வலிமை. அப்படி தான் இந்த பாடத்தோட
நீதி. இப்போ கீழே வாங்க பேசலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னது? மரங்களை வெட்டுனா நமக்கு ஏதாவது பயனுண்டா அப்படிங்கிறத உன்னுடைய கருத்து என்னன்னு நீங்கள் யோசித்து வைங்க. கீழே படிப்போம், சிந்திப்போம், இதெல்லாம் நீங்கள் வீட்டு பாடமாக செய்யணும். முதல் கேள்வி என்ன? ஒத்துக்கொள்கின்றோம். இச்சொல்லின் பொருள் என்ன? ஏற்றுக்கொள்கிறோம். எதையாவது சொன்னால் அதை ஒத்துக்கிறது. வேட்டை ப்ளஸ் ஆட, இதை எப்படி சேர்த்து எழுதுறது? வேட்டை ஆட. அடுத்தது என்னது? மூன்றாவது கேள்வி, மரங்களிடையே, இதை எப்படி பிரிப்பீங்க? மரங்கள் ப்ளஸ் இடையே. அடுத்தது அங்கும் இங்கும், இதை எப்படி பிரிக்கிறது? அங்கும் ப்ளஸ் இங்கும். மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது யார்? மான் தானே சொல்லுச்சு. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கெல்லாம் விடை. அடுத்தது கேள்வி பதில் பார்ப்போமா? கேள்வி பதில். முதல் கேள்விக்கு என்ன விடை? மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? மரங்கள் யார்கிட்ட? மரங்கள் காட்டில் உள்ள விலங்குகளுடன் சண்டையிட்டன. காட்டை விட்டு எவை வெளியேறின? விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறின. விலங்குகளும் மரங்களும் போட்டி வர காரணம் என்ன? யார் உயர்ந்தவர்கள் என அறிய விலங்குகளும் மரங்களும் போட்டியிட்டன. கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டவை எழுதுக. இந்த கதையில் நமக்கு தெரிஞ்ச நீதி என்ன? இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, ஒற்றுமையே வலிமை. அதுதான் இதோடைய நீதி. கீழே என்ன கேட்டிருக்கு? புதிர்களை படித்து விடையை கண்டறிக. முதலுக்கு என்ன விடை? முதல் கேள்விக்கு காட்டின் அரசன் ஆவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான். அவன் யார்? சிங்கம். கேரட் எனக்கு பிடிக்கும், தாவி தாவி ஓடுவேன், ஓடி ஓடி வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது. நான் யார்? முயல். வேர் பிடித்து வளர்ந்திடுவேன், தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன். நான் யார்? மரம். இப்போ அடுத்த பக்கத்திலான 67வது பக்கத்தில் எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் அப்படின்னு பொருத்துவோமான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இருக்கிறது என்ன மரம்? ரப்பர் மரம். ரப்பர் மரத்தை வச்சு என்னது? உங்கள் வண்டியில் உள்ள சக்கரம், உங்களுடைய மிதி வண்டியில் உள்ள சக்கரம், உங்களுடைய மகிழுந்துனா அது கார், பேருந்து, பஸ், அதிலெல்லாம் உள்ள சக்கரம்னா டயர், அது செய்ய உதவுது. பனை மரம். பனை மரத்துலேருந்து என்ன கிடைக்கும்? பனை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கிடைக்கும். சணல் மரம்லேருந்து என்ன கிடைக்கும்? சணல், கயிறு கட்டுறதுக்கெல்லாம் உபயோகப்படுவாங்கள்ல, அதுதான் சணல் மரம். ஓக்கு மரம். ஓக்கு மரத்துலேருந்து தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மேஜை, நாற்காலி, பள்ளிக்கூடத்தில் இருக்க மேஜை, நாற்காலி, அலமாரி, இதெல்லாம் செய்கிறதுக்கு அது உதவுது. இப்போ அடுத்த இது என்னது? குழுவில் சேராததை வட்டமிடுக. அப்போ முதலுக்கு விடை என்ன? புலி. இரண்டாவதுக்கு விடை மலை. மூன்றாவதுக்கு விடை கூடைப்பந்து. 4க்கு விடை மென்மை. 5க்கு விடை தென்னை. அடுத்த கேள்வி என்ன? சொல் விளையாட்டு. இப்போ இதை எப்படி மாற்றலாம்? பாலம், பாரம், பாடம், பாதம், பாசம். இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? இப்போ 68வது பக்கத்தில் படம் பார்ப்போம், பேசி மகிழ்வோம்னு இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்கு? பறவைகள், விலங்குகள், மரங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்? இதுதான் உங்களுடைய செயல் திட்டம். 5 பறவை, ஏதாவது 5 பறவை, ஏதாவது 5 விலங்குகள், ஏதாவது 5 மரங்களோட படத்தை உங்களுடைய தமிழ் நோட்டில் ஒட்டி அது ஒவ்வொன்றையும் பற்றி 3 வரிகள் எழுதியிருக்கணும். இப்போ இதில் இருக்கிற மைனா ஒட்டுனீங்கன்னா அதை பற்றி 3 வரி. அதே மாதிரி விலங்குல ஒட்டகச்சிவிங்கியை ஒட்டினீங்கன்னா அதை பற்றி 3 வரி. அதே மாதிரி மரங்கள்னால் ஆலமரம் ஒட்டினீங்கன்னா அதை பற்றி 3 வரிகள். இதையெல்லாம் உங்கள் தமிழ் நோட்டில் செயல் திட்டம்னு போட்டு எழுதி வைங்க. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அதற்கு தனியாக மதிப்பெண். இப்போ அடுத்தது என்ன? சிந்திக்கலாமா? என்ன கேள்வி? விலங்குகளின் இருப்பிடம் காடுகள். காடுகளை அழித்து அடுக்குமாடிகளும் தொழிற்சாலையும் கட்டினால் விலங்குகள் எங்கு செல்லும்? உணவுக்கு என்ன செய்யும்? இதற்கு என்ன தீர்வு? இந்த கேள்வியும்
முதல்ல இந்த பாடம் முடிஞ்சவுடனே ஒரு கேள்வி வாங்க பேசலாம். இது ரெண்டுக்கும் விடை ஒன்று தான். என்ன விடை? இந்த கேள்விக்கு விடை என்ன? எனவே நாம் எப்பொழுதும் காட்டை அழிக்கக்கூடாது. காட்டை அழிப்பதால் மண்வளம் குறையும், மழை பெய்யாது, விலங்குகள் அழியும், மனிதர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இயற்கை சீற்றமான நிலநடுக்கம், புயல், சுனாமி, பூகம்பம் போன்ற பேரழிவுகளை சந்திக்க நேரிடும். உணவு தட்டுப்பாடு ஏற்படும். எனவே இதற்கெல்லாம் சிறப்பான தீர்வு காட்டை அழிக்காமல் நாம் பாதுகாக்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மழை வளம் காப்போம். என்ன மாணவ செல்வங்களே, மாணவர்களே, நான் சொல்லிக் கொடுத்த இந்த பாடமும் பயிற்சி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே எல்லாரும் இதில் குறிப்பிட்டபடி எல்லாத்தையும் நல்ல விதமாக செஞ்சு உங்களுடைய தமிழ் நோட்டில் செஞ்சு முடிங்க. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.